எசேக்கியேல் 18:9 எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 18:9. என்னடா இந்த வசனத்தை விடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, முதலாவது கட்டளைகளா குறித்து நல்லா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நல்லா ஒவ்வொரு வாரமும் பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள்லாம் என்ன, புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் என்ன நல்லா சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, யூடியூப்பில் போய் மெசேஜில் இருக்குது 10 கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்குது. இந்த கட்டளைகளை கைக்கொள்ளணும், நியாயங்களை கைக்கொள்ளணும். ரெண்டாவது என்னது, நியாயத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் உண்மையை குறித்து பார்த்தோம். உண்மையை குறித்து என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு மனசில் என்ன ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையை குறித்து கடந்த வாரத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆத்துமாவில் உண்மை இருக்க வேண்டும். மன உண்மையாயிருந்து துர்குணத்துக்கு விலக்கி என்னை காத்து கொண்டேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, மன உண்மையாயிருந்து. அப்ப நம்ம மனசுல உண்மை இருக்கணும். மனசுல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். எதுக்கு உண்மை இருக்கணும்னா, என்னோட துர்குணத்தை நான் திரும்பவும் திரும்பவும் காமிச்சிட்டே இருக்கக்கூடாது. என் துர்குணத்தை நான் ஒழிக்கணும். துர்குணத்துக்கு விலக்கி என்ன காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் தன்னை காத்து கொள்ளுகிறான். தேவனால் பிறப்பதனால் உலகத்தை ஜெயிக்கும் பொல்லாங்கான அவனை தொடான். அப்ப ஆண்டவர் இயேசு இந்த உலக இரட்சகர்னு விசுவாசிக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, துர்குணத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். மீண்டும் 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 கோவப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மீண்டும் 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மீண்டும் 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 எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடாது. மீண்டும் மீண்டும் செய்த பாவத்தையே செய்யக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு அந்த சுத்திகரிப்பில் சொன்னார், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விழுந்து விழுந்து எந்திக்கிறது தான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது 2 கையை விட்டுட்டு ஓட்டினது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை தூக்குங்க பார்ப்போம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போதே நான் 2 கையை விட்டுட்டு ஓட்டினேங்க, எவனுமே சொல்ல முடியாது, எந்த கொம்பனுமே சொல்ல முடியாது. ஏன்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது ஒரு 10 தடவை கீழே விழுந்து அடிபட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி தொங்குனுச்சு. சைக்கிள் ஓட்டும்போது என்னாச்சு, இந்த ரைட் காலில் பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் அப்படியே கிழிஞ்சி தொங்குனுச்சு. போய் வேகமாக போய் விட்டேன் பாருங்க, ஒரு வீட்டில் படி இருந்துச்சு, அதில் அந்த ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் போய் என் சுண்டு விரல் நசுங்கி கிழிஞ்சி தொங்குது, ரத்தமாக சிந்துது, ஓடு ஆஸ்பத்திரிக்கு. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தான். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். அதுக்காக அந்த வசனத்தையே பிடிச்சிக்கிட்டு சாகிற வரைக்கும் நான் விழுந்து விழுந்து எந்திரிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நம்ம விழுந்து விழுந்து எந்திரிக்கணும். அதுக்காக விழுந்து விழுந்து எந்திரிக்கணுங்கிறது சட்டம்லாம் கிடையாது. விழுந்து விழுந்து எந்திரிக்கணுங்கிறது என்ன கிடையாது? சட்டம்லாம் கிடையாது. விழுந்து எந்திரிச்சாதான் கிறிஸ்தவன்லாம் கிடையாது. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, விழாமல் இருக்கவும் முடியாது. விழுந்து அப்படியே கிடந்தா துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆனால் நீதிமானோ அவன் ஒரு தப்பை செஞ்சுட்டானா அவன் கர்த்தர் சமூகத்தில் போய் பாருங்கள், பேதுரு கர்த்தர் என்ன செஞ்சார், பேதுரோட முகத்தை பார்க்கும்போது மனங்கசந்து அழுதான். யூதாஸ் என்ன செஞ்சான், குற்றமெல்லாம் ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்ன செஞ்சான், அவன் போய் நாண்டுக்கிட்டான். நம்ம யூதாஸாக இருக்க வேணாம். அவன் தீங்கிலே இடருண்டு கிடக்கிறான். அவன் வாழ்க்கை அவனே முடிச்சுட்டான். அதோட தீங்கோட முடிச்சிச்சான் அவன் வாழ்க்கை, யூதாஸோட வாழ்க்கை. ஆனால் பேதுருவோட வாழ்க்கை, அவன் எழுந்து நின்றான். அல்லேலூயா. 120 பேரில் அவன் தான் என்ன செஞ்சான், எழுந்து நின்றான். இயேசுவுக்காக என்ன செஞ்சான், எழுந்து நின்றான். இப்போ அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உண்மையாக இருக்கும்போது தான், நம்ம மனசை உண்மையாக வச்சுக்கும்போது தான் துர்குணத்துக்கு விலக்கி நம்ம என்ன செய்ய முடியும், காத்துக்க முடியும். அதுபோல் நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ளணும். நம்முடைய ஆவியை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். சகரியா 8:16 வாசிங்க. சகரியா 8:16 பழைய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்குது. நீங்கள் ஆதியாகமத்துக்கு முன்னால் தேடிட்டு இருக்காதீங்க. சகரியா 8:16. அவனவன் பிறனோட எதை பேசணுமா, உண்மையை பேசணும். பார்த்தீங்களா, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க. நம்ம வாசலில் என்ன இருக்கக்கூடாது, வாசல் நின்று பக்கத்து விடுக்காரங்க கூட சண்டை போடக்கூடாது. பைப்படி சண்டை, குழாயடி சண்டையெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும், சத்தியமும் சமாதானம் இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்களேன். பார்த்தீங்களா, இருதயத்தில் என்ன நினைக்கக்கூடாது, தீங்கு நினைக்க கூட கூடாதுங்க. தீங்கு செய்கிறது அப்புறம்.
என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நீங்க நினைக்க கூட கூடாது. அந்த சிஸ்டர் தானே, அவளுக்கு கை ஒடிச்சு போடும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூட கூடாது. அவளுக்கு கண்ணை வச்சு போடும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூட கூடாது. எனக்கு இது நடந்துருச்சுல, அவளுக்கு இதோட மோசமாக நடக்கணும் அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூட கூடாது. பிறனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்க கூடாது. உண்மையா பேசுங்கப்பா. என்ன பேசணும்? உண்மையை பேசுங்க. உண்மையை பேசணும்னா மனசுல தீங்கு நினைக்கக்கூடாது. அவர் என்ன செய்யக்கூடாது, பொய் ஆணையின் மேல் பிரியப்படக்கூடாது. பொய் ஆணையின் மேல் பிரியப்படுறதுனா என்ன அர்த்தம்? நான் செஞ்சே தீருவேன்னு சொல்றது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, செய்யவே மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. அதான் துன்மார்க்கரோ மாறுபாடு உள்ளவர்கள். துன்மார்க்கில் என்ன உள்ளவங்க, மாறுபாடு. தரேன்ட்டு தரவே மாட்டான். நான் எப்போ சொன்னேன் தரேன்ருவா, மாற்றிக்குவான். அப்போ இதெல்லாம் பொய் ஆணையாக இருக்கிறது. இதிலெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிரியப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உண்மையா இருக்க வேண்டும். ரெண்டாவது ஆவியில உண்மையா இருக்கணும். மூணாவது நம்முடைய செயல்களில் உண்மையா இருக்கணும். அதை தான் பார்த்தோம். நம்முடைய நேரத்தில் உண்மையா இருக்கணும், நம்முடைய தாளந்துகளில் உண்மையா இருக்கணும், நம்முடைய டைத்தில் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் அப்பதான் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கடைசியா நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லணும், என்ன சொல்லணும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நம்மளை நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகணும் ஆண்டவர். அப்ப நமக்கு என்ன இருக்கணும், நம்முடைய ஆவியில உண்மை இருக்கணும், ஆத்துமால உண்மை இருக்கணும், சரீரத்துல உண்மை இருக்கணும். அதான் கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப அப்படி உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்ப அந்த நீதிமானுடைய ஆத்மா எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்த ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது. இரண்டாவது, நீதிமானுடைய ஆவி எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்து ஒரு சில காரியங்கள். மூன்றாவதாக, நீதிமானுடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும். முதலாவதாக நீதிமொழிகள் 12:5 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 12:5. நீதிமானுடைய நினைவுகளே எப்படி இருக்குமா, நீதிமானுடைய நினைவுகள்லேயே நியாயம் தாங்க இருக்கும். அப்ப நம்முடைய நினைவுகள் தான் பாருங்க நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நினைவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம நினைவு வேற எதுவும் கிடையாது. நம்முடைய நினைவு தான் ரொம்ப நம்முடைய நினைவுகள் தான் நம்ம நினைவு எப்படியோ அப்படித்தான் நம்ம இருக்கிறோமா. 23:7 வாசிங்க. நீதிமொழிகள் 23:7. நீதிமொழிகள் 23:7. பார்த்தீங்களா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்ம இருதயத்துல நியாயம் இருந்துச்சுன்னா நம்ம நீதிமான். அல்லேலூயா. நம்ம நினைவு தான் நம்ம வேற யாரும் கிடையாது. நம்ம யார் தெரியுமா, நம்ம நினைவு தான். இப்ப ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துல மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் நித்தமும் எப்படி இருந்துச்சா. அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா. ஆதியாகமத்துல எங்க இருக்கு அந்த வசனம், எடுங்க பாப்போம். எங்க இருக்கு? எடுத்துட்டீங்களா? 6:5 வாசிங்க. 6:5. பாத்தீங்களா, இருதயத்தின் நினைவுகளுக்கு என்ன இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த டீ கடையில் உட்காந்து டீ குடித்தோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது அந்த டீ கடை அப்படியே வந்துடும். அந்த கடையில் போய் உட்காந்து எந்த இடத்துல உட்காந்தோமோ அந்த இடம் வந்துடும். டீ குடிக்கும்போது என்ன பேசிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் நினைவுகள் வரும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி ஃப்யூச்சரில் ஒருத்தனை கெடுக்கிறது, அடிக்கிறது, பழிக்கிறது, பிடுங்கிறது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து தான் எல்லாம் செய்கிறான் மனுஷன். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம்லாம் நித்தமும் பொல்லாததான் இருந்துச்சான். எப்படி இருந்துச்சா? மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய நினைவுகளின் தோற்றம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 12வது வசனம் வாசிங்க. 6:12. பார்த்தார், சீர்கெட்டதா இருந்ததான். ஏன்னா அவங்க இருதயமே சீர்கெட்டு போயிடுச்சு, அவங்க நினைவுகள் கெட்டு போயிடுச்சு.
அவங்க நினைவுகள்லாம் நித்தமும் பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத நினைவுகள், பொல்லாத யோசனைகள், பொல்லாத சிந்தனைகள். அப்படிலாம் யார் இருப்பாங்க தெரியுமா? துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. அப்பெல்லாம் யார் இருப்பாங்க? ஆனால் நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமானுடைய நினைவுகள் என்ன இருக்கும்? நியாயமா இருக்கும். ஏன்னா நீதிமான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து தியானமாயிருப்பான். அப்ப அவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து தியானமா இருக்கும்போது அவனுடைய நினைவுகள்ல வேத வசனம் தான் வரும். அவருடைய நினைவுகள் என்ன வரும்? ஆவியின் சிந்தையோடு இருப்பான். நீதிமான் என்ன சிந்தையோடு இருப்பான்? ஆவியின்படி நடக்கிறவனா இருப்பான். அங்க ரோமருக்கு 8:1 சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. எப்போ ஆவியின்படியே நடக்க முடியும்? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆவியின் சிந்தை வேத வசனங்களை நினைக்கும் போது, சத்தியத்தை நினைக்கும் போது, நியாயத்தை நினைக்கும் போது நியாயத்தை செய்கிறவர்களாக மாறுகிறோம். அதனால தான் நீதிமானுடைய இருதயம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ரத்த சிந்தி நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்து நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து நீதிமானாக்கி இருக்கிறார். விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நியாயமான நினைவுகள் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சீர்கட்டு போய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நியாயமானவைகளாக இருக்க வேண்டும், நீதியானவைகளாக இருக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்தா என்ன உண்டாகும்? இருதயத்தில் விசுவாசித்தா நீதி உண்டாகும். ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்ப இருதயத்துல நீதி, இருதயத்துல நியாயம் எப்போ உண்டாகும்னா விசுவாசிக்கும் போது உண்டாகும். எதை விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, இயேசு எனக்காக உயிர் தெழுந்தாரு, இப்பவும் இயேசு எனக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பரலோகத்துல பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. என்னை எடுத்துக்கொள்ளும்படி இயேசு திரும்ப வருவார். இதை விசுவாசிக்க வேண்டும். இதான் ரகசிய வருகை குறித்து A to Z பார்த்தோம் பைபிள் ஸ்டடியில. எங்க இருக்கிறாரு, எங்க வருவாரு, யாரெல்லாம் போக முடியும், அதெல்லாம் கிளியரா ஆவியானவர் என்ன செஞ்சார்? பைபிள் ஸ்டடியில கற்றுக் கொடுத்தார். அப்ப அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் போதுதான் இருதயத்துல நியாயம் வரும். இருதயத்துல நியாயம் என்ன செய்யாது? உண்டியில காசு போற மாதிரி படக்கு படக்கம் வந்துடாது. வசனத்தை எடுத்து உட்கார்ந்து தியானிச்சாதான் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நியாயமானவைகளாக மாறும். முதலாவது நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்குது? நியாயமானதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 15:28 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 15:28. இரண்டாவது ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாக இன்னைக்கு கற்றுக்கொள்வோம். இரண்டாவது பார்க்குறோம். நீதிமொழிகள் 15:28 நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமானுடைய மனசு என்ன செய்யும்? பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். பார்த்தீங்களா? அப்ப நீதிமான் என்ன செய்வானா? பேசுறதுக்கே யோசிப்பானா. நீதிமான் என்ன செய்வானா? பேசுறதுக்கே யோசிப்பான். ஏங்க? நீதிமானா இருக்கிறவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்னா அதை மீறவே மாட்டான். நீதிமான் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆவிக்கு கட்டுப்பட்டவனா இருப்பான். அவனுடைய ஆவிக்கு கட்டுப்பட்டு இருக்கன்னா அவனுடைய ஆத்துமால ரொம்ப யோசிச்சு தான் அவன் என்ன செய்யணும்? பேசணும். இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து என்ன செய்யறோம்? ஆண்டவரே நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், வானத்தை வில்லா வளைச்சிருவேன்லாம் சொல்றோம். ஆனா எதையாவது நம்மளால என்ன செய்ய முடியல? ஒரு புல்லை கூட பிடுங்க முடியல. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? வானத்தை வில்லா வளைச்சிருவேன் ஆண்டவரே. ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யி? ரொம்ப யோசிச்சு பேசுப்பா. நீ பாட்டும் பேசிடாத, நீ பாட்டும் என்ன செய்யாத, மனம் பதறி பேசாத. பேசுறனா என்ன ஆகும்? கர்த்தர் கேள்வி கேட்பார். கர்த்தர் என்ன செய்வாரு? கேள்வி கேட்பாரு. அப்ப பேசுறதுக்கு முன்னால நீதிமான் என்ன செய்யறான் அப்படின்னா அவனுடைய மனசுல பிரதியுத்தரம்னா என்னன்னா பதில் சொல்றது. பிரதியுத்தரம்னா என்னது? பதில் சொல்றது. அப்ப ரொம்ப யோசிச்சு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை செய்யணும். சொல்லிட்டு செய்யலை அப்படின்னா அவன் துன்மார்க்கன். ரெண்டு பேரை தகப்பன் கூப்பிடுறாரு. மூத்தவனை கூப்பிட்டு போய் வயலில் என்ன செய்யுங்கிறாரு? வேலை செய்யுங்கிறாரு. அவன் என்ன செய்யறான்? நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்றான். போறேன் அப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன செய்யல? போல.
இளையவனை கூப்பிட்டு போய் வயலில் வேலை செய்யும்போது அவன் போலங்கிறான். ஆனால் என்ன செய்கிறான், அவன் மனசு கேட்காம போயிட்டு வேலை செய்கிறான். அப்போ தகப்பனுக்கு சித்தத்தை செஞ்சது யாருன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், போலன்னு சொல்லிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் தான் சித்தத்தை செஞ்சான். போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தவன் யாரு, தகப்பனை வஞ்சிக்க பார்க்குறான், ஏமாத்த பார்க்குறான். அப்போ நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மனசில் ரொம்ப யோசித்து பேசுங்க. மனசில் என்ன செய்யணும், நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். அநேக நேரத்தில் பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா, நான் யோசிக்காமல் இதை செஞ்சிட்டேன். எப்போ தெரியுமா, நமக்கு ரொம்ப அடி மேலே அடி வரும்போது சொல்லுவோம், அன்னைக்கே கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிருந்தா இந்த இழப்பு இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. நம்ம ஒவ்வொரு குற்றமும் செய்யும்போது நம்ம யோசிக்காமல் செய்கிறோம். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது யோசிக்காமல் பேசுகிறோம். யோசிக்காமல் பேசிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீதிமான் அப்படி கிடையாது. அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னால் அவன் மனசு ரொம்ப யோசிக்கும். சில நேரங்கள்லாம் சில பேர் என்கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் உள்ளுக்குள்ளே யோசிக்கணும். யோசிக்காமல் முடிவு எடுக்காதீங்க, யோசிக்காமல் ஒத்துக்காதீங்க, யோசிக்காமல் எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். இது தேவ சித்தமா, என்ன யோசிக்கணும், இது தேவ சித்தமா, நாம் இதை சொன்னோம் அப்படின்னா இது தேவனுக்கு மகிமையாக இருக்குமா, நாம் இதை செஞ்சோம் அப்படின்னா இதில் கர்த்தர் மகிமைப்படுவாரா, நாம் இதை செஞ்சால் இதில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா, சாபம் இருக்குதா. ஆண்டவர் நம்ம முன்னால் ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டாரு, சாபத்தையும் வச்சுட்டாரு, ஜீவனையும் வச்சுட்டாரு, மரணத்தையும் வச்சுட்டாரு. யோசிச்சனா ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ளலாம். யோசிக்காமல் போனீங்கன்னா மரணத்தையும் சாபத்தையும் தெரிந்து கொள்ளும்படி தான் நேரிடும். ஏவாள் கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருந்துருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்க. ஏவாள் கொஞ்சம் யோசிச்சிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க, நீ என்னமோ சொல்கிறேன் எனக்கு புரியல, என் புருஷன் வருவார் அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்காமல் பேசி பேசி அவனும் பேசி பேசி கடைசியில் மயங்கி பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தான். பார்த்தீங்களா, பிரதியுத்தரம் சொல்ல என்ன செய்யணும், யோசிக்கணும். நீதிமானுடைய மனம் யோசிக்கும். நீதிமானுடைய இதயத்தின் நினைவுகள் நியாயமானவைகள். 3வது ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28:1. நீதிமானுடைய ஆத்மா எப்படி இருக்குமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்குமா. இல்லையா? ஆனா துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறாங்களா, ஒருவனும் தொடாதிருந்தும் ஓடி போறாங்களா, பயம். என்ன உண்டு துன்மார்க்கர்களுக்கு, பயம். ஆனா நீதிமான்களுக்கு என்ன உண்டு, தைரியம் உண்டு. பார்த்தீங்களா, தைரியமா வந்து கோலியாத்து முன்னால நிற்கிறான். கோலியாத்து முன்னால தாவீது எப்படி வந்து நிற்கிறான், தைரியமா வந்து நிற்கிறான். ஆனா மற்ற இஸ்ரவேல் சேனையே என்ன செய்யுது, கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கிறாங்க. கோலியாத்து ஒரு மிதி மிதிச்சாலே இவங்க சட்னி ஆயிடுவாங்க, அப்படி இருக்கிறான். அவன் மலம் மாதிரி இருக்கிறான். ஆனால் இவன் யார் இருக்கிறான், தாவீது பொடிப்பைய. தாவீது யார், சின்ன பையன். ஆனால் அந்த சின்ன பையனுக்குள்ள நீதிமானுடைய தைரியம் இருந்தது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவன் சிங்கத்தையே என்ன செஞ்சான், அவன் அடக்குனான். அல்லேலூயா. கரடியை அவன் கொன்று போட்டான். அதனால சிங்கத்தோட தைரியம் இருக்குது. அப்போ சிங்கத்தோட தைரியம் இருந்துச்சு. அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் நம்மளாம் நீதிமான்களாக இருக்கணும்னா யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசுவின் தைரியம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார், மனுஷகுமாரன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், புறஜாதிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணுவாங்க, சிலுவையில் அறைவாங்க, ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அவர் சொன்ன காரியம் அந்த 12 சீசர்களுக்கும் புரியலையா. அவர் திரும்ப திரும்ப இதுதான் சொல்றாரு. ஆனா அந்த 12 சீசர்களுக்கு என்ன செய்யலையா, புரியல. அவங்களுக்கு புரியல. என்ன ஆண்டவர் சொல்றாரு, திடீர்னு என்னமோ மனுஷகுமாரன்கிறாரு, கைகள் ஒப்பு கொடுக்கப்படுவாருங்கிறாரு, பரியாசம் பண்ணப்படுவாருங்கிறாரு. இவர் கிட்ட வந்து தொட்டாலே 12 வருஷம் பெரும்பாடு குணமாகுது. இவர் பார்த்து லேகியன் பிசாசுகளை போனால் அது போய் விழுகுது, மேலே இருந்து கீழே விழுந்து கடலில் விழுந்து எல்லாம் மறைச்சி போகுதுங்க. கடல் மேலே நடக்கிறாரு, காற்றை அமைதிப்படுத்துறாரு. இவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறாரு, இவரை அவன் வந்து அடிச்சிட போகிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதான் நைஸாக பேதுருக்கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே இது உமக்கு
நேரிடக்கூடாது. ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. ஐயோ பேதுரு அப்படி சொல்லிட்டானா நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, பயப்படலை. பேதுருவோட தயவு ஆண்டவருக்கு தேவைதான். ஆனா பேதுரு மூலமா பிசாசு பேசும்போது ஆண்டவர் சிங்கம் போல எழுப்பி என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிறாரு. அந்த தைரியம் எங்க இருந்து திரும்ப ஆண்டவருக்கு வந்துச்சு, அவர் நீதிமான் ஆயிருந்தார். அல்லேலூயா. அவர் தான் வேதம் சொல்லுது, ஒரு பாவமும் செய்யாத நன்மையே செய்யற நீதிமான் ஒருத்தனும் பூமியில இல்லை. ஆனா அந்த பூமியில இல்லைங்கிற வார்த்தைய ஒருத்தர் இருந்தாருன்னு கொண்டு வந்தவர் யாருன்னா அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவருடைய பிறப்புல பாவம் இல்லை, அவருடைய வளர்ப்புல பாவம் இல்லை, அவருடைய ஊழியத்துல பாவம் இல்லை, அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல்ல நம்ம எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டாரு. அவர் சிங்கமாக, இன்றைய யூதா கோத்திரத்து சிங்கமாக, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 5 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுது, அவர் தான் அந்த 7 முத்திரைகளை உடைப்பதற்கு ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். நீ அழாதே. யோவானை பார்த்து அந்த தூதன் தேவதூதன் சொல்றான், நீ அழாத, யூதா கோத்திரத்து சிங்கம் ஜெயம் கொண்டு இருக்கிறார். முத்திரைகளை வாங்கவும், புத்தகத்தை வாங்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும் யூதா கோத்திரத்து சிங்கம் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெயம் கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆத்துமாவுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அக்கிரமத்தை ஜெயிக்கிற யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய தைரியம் வேண்டும். என்ன வேணும்? அந்த தைரியம் எப்போ வரும்? அந்த ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் போது. எந்த ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் போது. எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் 10, எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 20வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10. அந்த தைரியம் நம்ம ஆத்துமால எப்ப திரும்ப வரும்? என் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாரு. என் பாவம் மீறுதல் அக்கிரமங்களை எல்லாம் இயேசு அவருடைய நாமத்தினால ரத்தத்தினால என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, சுத்திகரிச்சிருக்கிறாரு, பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. நான் இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ளாக அந்த ரத்தத்தினாலே தைரியம் உண்டாகிறது. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. அந்த தைரியம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிடுவோம். ஆமென். ஒரு ஜெய ஜீவியத்துக்குள்ளாக போவோம். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அங்கதான் நமக்கு உண்டாகும். ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்க உண்டாகுது? நம்ம தைரியமா கர்த்தருக்காக நிற்கும் போது. அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்காக என்ன செஞ்சான்? தைரியமா நின்னான். அப்ப அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவனை கடைசியில கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சார். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பல பிரச்சனைகள். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? சொன்னபடியே அவனை சிங்காசனத்துல சமஸ்தர இஸ்ரவேலையும் அவன் என்ன செஞ்சான்? 40 ஆண்டுகள் அவன் ஆட்சி செஞ்சான். கர்த்தர் அவனை அபிஷேகித்ததனுடைய நோக்கம், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தைரியத்தினால அவன் அதை அடைஞ்சான். அது போல நம்மளையும் தேவன் அபிஷேகித்திருக்கிற அந்த நோக்கத்தை, சிங்கத்தை போல நம்முடைய ஆத்துமாவை எப்படி வச்சிருக்கணும்? தைரியமா இருக்கணும். எப்படிப்பட்டவங்களுடைய ஆத்துமாவில் தைரியம் போயிடும்? எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம். ஆத்துமால தைரியம் எதனால போகுது? ரோமர் 2:8 வாசிங்க. அடுத்து 9வது வசனம். பார்த்தீங்களா? பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கு என்ன உண்டாகுமா? உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். மனவேதனை. அந்த உபத்திரம் வியாகுலம்னா என்னது? மனவேதனை. இப்போ பார்த்தாலும் மனசு வேதனையாகவே இருக்குது. மனசில் நிம்மதியே இல்லை, மனசில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? பொல்லாங்கான எண்ணங்கள் இருக்கிறது, பொல்லாங்கான நினைவுகள் இருக்கிறது. இதெல்லாம் துன்மார்க்கர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நியாயமானவைகளை நினைப்பார்கள். அவங்க ஒரு வார்த்தையை வாயிலேருந்து பேசணுன்னா கூட ரொம்ப யோசித்து தான் பேசுவாங்க. 3வது, சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவங்களுடைய வழிகள்லாம் சத்தியம். அவங்களுடைய வழிகள்லாம் என்னது? சத்தியம்தான். வசனத்துக்கு விரோதமாக ஒன்றும் பேச முடியாது, செய்ய முடியாது. அவன் பவுல் சொல்கிறான் பாருங்க, சத்தியத்துக்கு விரோதமாக எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறான். சத்தியத்தின்படி தான் நாங்கள் பேசுவோம், சத்தியத்தின்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது. இதுதான் அந்த நீதிமானுடைய ஆத்துமாவை குறித்து பார்க்கிறோம். நீதிமானுடைய ஆவியை குறித்து சில காரியங்களை வேகமாக பார்ப்போம். சங்கீதம் 37:30 வாசிங்க. சங்கீதம் 37:30.
பார்த்தீங்களா? நீதிமானுடைய இருதய நினைவுகள்லாம் நியாயமாக இருக்கிறதுனால இருதயத்தின் நிறைவனால் வாய் பேசும்போது அது எதைத்தான் பேசும்? நியாயத்தை தான் பேசும். எதை தான் பேசும்? உலக நியாயத்தை பேசாது, மனுஷ நியாயத்தை பேசாது, தேவ நியாயத்தை பேசும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவர்களுடைய நாவு நியாயத்தை பேசும். அவர்களுடைய நாவு எதை பேசும்? நியாயத்தை பேசுங்க. வசனம் அப்படி சொல்லுது. நம்ம சத்தியத்தின்படி இப்படி தான் நடக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்வானா? அவன் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவனுக்கும் அவனுடைய பின்வரும் அவன் சந்ததிகளுக்கும் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்றுக் கொடுப்பான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெறும், உனக்குள் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வாய் எதை தெரியுமா பேசணும்? இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, இயேசு நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் இருந்தார். துதியின் வேலையில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா சத்தமிட்டு துதிக்கணும். அங்கே பாருங்கள், செங்கடலை பிளந்து வந்த உடனே மோசே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் மோசேட்ட அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு எகிப்தில் கல்றலன்னா இங்கே கொண்டு வந்தா அப்படின்னானுங்க. செங்கடலை பிளந்து வெளியே வந்தோடனே யாத்திராவை 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. அப்படியே மாறிட்டாங்க பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாங்க? பார்த்தீங்களா? குதிரையும் குதிரை வீரனையும் இப்போ என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? அந்த கடலில் அவங்கள சமாதி பண்ணிட்டாரான், அவங்களுக்கு அதை கல்றை ஆக்கிட்டாரான். இப்போ இவனுங்க என்ன செஞ்சிட்டாங்க? கடலை தரையாய் வெட்டாந்தரையில் நடந்து வருவது போல கால்நடையாய் கடந்து வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ கரை ஏறிட்டாங்க. இப்போ வெற்றி சிறந்தார், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு பாடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் மோசேட்ட என்ன சொன்னாங்க? எங்களுக்கெல்லாம் கல்றல் நீங்கள் கூட்டு வந்தாங்க. இப்போ வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார்னு அந்த அதான் மோசேயினுடைய பாட்டு. அந்த அதிகாரம் ஃபுல்லாக மோசேயினுடைய பாட்டு. அப்போ நம்ம என்ன பாட்டு பாடணும்? நம்ம ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டை பாட வேண்டும். 15:3 வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 வேகமா எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:3. பார்த்தீங்களா? இப்போ நம்ம பாட வேண்டிய பாட்டு என்னன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பஸ்காவாகிய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பாட்டை மோசேயின் பாட்டாக அவங்க பாடும்போது கர்த்தர் வெற்றி சிறந்தார். இப்போ கர்த்தர் என்ன சிறந்திருக்கிறார்? சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறாரு. கையெழுத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? குலைத்து போட்டு இருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நம்மளால் இன்னைக்கு வாழணும்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சிறைவேலர்களாலே அது முடியல. அப்போ நம்மலாம் இன்றைக்கு கிருபையின் பிரமாணத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய ஆவியிலே காணப்பட வேண்டும். வேகமாக சங்கீதம் 140:13 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 140:13. பார்த்தீங்களா? நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. அப்ப கர்த்தர் வெற்றி சிறந்துட்டாரு. பாட்டுக்குட்டியானுடைய பாட்டை பாடி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். நீதிமானா இருக்கிறனா துதிப்ப, துன்மா இருக்கிறனா அப்படியே வாயை என்ன செய்வ? அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பீங்க. நீதிமானா இருக்கிறீங்கன்னா தேவ சமூகத்துல கர்த்தரை துதிப்பீங்க. செம்மையானவர்களுடைய சமூகத்துல வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீதிமானுடைய வாய் ஞானத்தை பேசும், நியாயத்தை பேசும். அடுத்ததாக தேவனுக்கு துதியை செலுத்தும். நீதிமொழிகள் 9:9 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 9:9. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. நீதிமானுக்கு என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணும்போது அவன் அறிவில் என்ன அடைவானா? விருத்தி அடைவான். அறிவு விருத்தி அடையும். நீதிமானுடைய அறிவு என்ன ஆகும்? இயேசு எனக்காக மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு. இது ஆரம்ப அறிவு. இதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்நாள் பூரா ஓட்டணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க?
இப்போ இயேசு நமக்காக மரித்தார்ல, உயிர் தெழுந்தார்ல, அதன் மூலமாக நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதன் மூலமாக நமக்கு இருக்கிற சுதந்திரங்கள் என்ன, அது மூலமாக தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அவருடைய சித்தம் என்ன, தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், புதிய ஏற்பாட்டு சபையில் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற தேவ சித்தம் என்ன, அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, புதிய ஏற்பாட்டு சபையில் சொல்லப்பட்டிருக்கிறதான வாக்குகள் என்ன, வார்த்தைகள் என்ன, சத்தியம் என்ன, உபதேசம் என்ன, இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். ஆரம்பத்தில் இருக்க மாதிரி ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, ஏசப்பா எனக்காக உயிர் தெழுந்துன்னு அதே என்ன செய்யக்கூடாது, காலம்பூரா சொன்னாலும் அதற்குள்ள இருக்கிறதான ஆழமான ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போய்த்தான் அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடைய வேண்டும். அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். அறிவில் பாருங்க, கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க வேகமாக. கொலேசியர் 1வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 10 வாசிங்க, 1:10. தேவனை அறிகிற அறிவில் என்ன ஆகணும், விருத்தி அடையணும். தேவனை அறிகிற அறிவில் என்ன அடையணும், விருத்தி. நம்ம இருதயத்தை விசாலமாக்குறாரு ஆண்டவர். நம்ம இருதயத்தை என்ன ஆக்குறாரு, விசாலமாக்குறாரு. நம்ம கையளவு இருதயம் தான், அதுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பார்த்தீங்கன்னா கடலோட பெருசு. இந்த ஆத்துமா முழுவதும் போய் இந்த முழு வேதத்தையும் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு தான் இந்த ஆத்துமாவை கொடுத்துருக்கிறாரு. சங்கீதம் 37-31 நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம். இப்போ வாசிக்காதீங்க, நேரம் இல்லை. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் சோதனை. அதுக்கு தான் 1189 அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. தலைமாட்டில் வச்சு படிக்கிறதுக்கும் கக்கத்தில் வச்சுக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுக்கல 1189 அதிகாரத்தை. இருதயத்தில் வைக்கிறதுக்கு அறிவு. நீதிமானுக்கு உபதேசம் பண்ண அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தர் கூட அவர் அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். பிதாவை குறித்து அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். குமாரனை குறித்து அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். ஆவியானவரை குறித்து அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். 2000 ஸ்தோத்திர படிகள் சிஸ்டர் பாருங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கி உட்கார்ந்து இதை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணீங்கனாலே கர்த்தருடைய நாமத்திற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். அவர் அறிகிற அறிவு அவருடைய நாமத்தில் இருக்குது. அவர் அறிகிற அறிவு வேதத்தில் இருக்குது, சத்தியத்தில் இருக்குது, உபதேசத்தில் இருக்குது. அப்போ அந்த நீதிமானுடைய ஆவி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய ஆவி ஞானத்தை பேசும், நியாயத்தை உரைக்கும், அவனுடைய ஆவியில் துதி இருக்கும், எத்தனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் இருக்கும், அவனுடைய ஆவியில் அறிவு விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும், வேதத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:5 வேகமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 13:5 நான் முடிச்சிடறேன், நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். பார்த்தீங்களா, நீதிமானுடைய வாயிலிருந்து என்ன வராது, பொய். கர்த்தர் வெறுக்கிறார். சகரியால நம்ம வாசிச்சோம், நான் இவைகளை வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். அவனுடைய ஆவியில பொய்யை வெறுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடும் நம்முடைய ஆவியில பொய்யை என்ன செய்யணும், பொய்யை பகைத்து வெறுக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்றான் 119 சங்கீதத்தில். உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி மெய் வழியிலே நான் சுதந்திரத்துக் கொள்ளும்படி என்னை என்ன செய்யுங்க, நடத்துங்க. இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். 119 சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்கு, எத்தனை வசனம் இருக்கு? பைபிளை பாருங்க, பைபிள் கையில் தானே இருக்கு, பாருங்க. 119 சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்கு? இந்த அதிகாரத்தை நிதானமா வாசிச்சா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? நிதானமா இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு வசனமா வாசிச்சா 20 நிமிஷம் ஆகும். எத்தனை நிமிஷம் ஆகும்? 20 நிமிஷம். பல தடவை அதை நான் வாசிச்சிருக்கேன். நீங்கள் அதை உட்காந்து தேவசமூகத்தில் பயபக்தியோடு ஒவ்வொரு வசனமாக தேவசமூகத்தில் நல்லா வாயை விட்டு நீங்கள் வாசிச்சிங்கனாலே இதை விட வேற ஒரு சிறந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. 119 சங்கீதத்தை உட்காந்து ஒவ்வொரு வசனமாக மனசில் ஆழத்திலிருந்து உணர்ந்து நீங்கள் தேவசமூகத்தில் வாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிறந்த ஜெபம் எது தெரியுமா? 119 சங்கீதம் தான். அல்லேலூயா. நீதிமான் அந்த ஜெபத்தை ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டான். 119 சங்கீதம் எஸ்ரா எழுதின சங்கீதம். யார் எழுதின சங்கீதம்? உத்தம வேத பாரகம். 119 சங்கீதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரணும், மாயை நோக்கி பாராதபடி என் கண்களை விலக்கி காத்து கொள்ளும், இப்படி வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அதிகமாக வேதத்தை உயர்த்துகிற ஒரு அதிகாரம் 119 சங்கீதம். அந்த 119 சங்கீதத்தை வாரத்தில் ஒரு நாளைக்காவது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 20 நிமிஷம் எடுத்து தேவசமூகத்தில் உட்காந்து சுத்திகரிப்பு எடுத்துட்டு அதை சத்தம் போட்டு வாசிங்க.
அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில நீதிமானின் ஆவியை அனல் மூட்டி கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, நீதிமானுடைய சரீரம் எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 10:16 எடுத்து வாசிங்க. பார்த்தீங்களா? நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்குமா? நீதிமானுடைய பிரயாசம் எதை கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும். துன்மார்க்கருடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். விளைவுனா என்னது? எஃபெக்ட், சைடு எஃபெக்ட்ஸ். அப்போ அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய விளைவு பாவமாக இருக்கும், நீதிமானுடைய விளைவு ஜீவனை பிறப்பிக்கும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் யாரை பார்த்து பிழைக்கவே பிழைப்பான்னு சொன்னாரு? யாரை பார்த்து சொன்னாரு? ஆபிரகாம் பார்த்து சொன்னாரா? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் தான் பிழைக்கவே பிழைப்பான்னு சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் என்னவா? சாகவே சாவான். அப்போ அங்கே ஜீவ விருட்சம் பக்கத்திலே இருக்கு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னது? ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிச்சனா நீ பிழைக்கவே பிழைப்பாய். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இவன் ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு எதை புசிச்சான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சான். அதே மாதிரி தான் இன்னைக்கு பக்கத்திலே பைபிள் இருந்தாலும் நம்ம கை எங்கே தான் போகுது? நம்ம கை எதை எடுக்குது? பைபிள் எடுக்குதா, செல்ஃபோனை எடுக்குதா? செல்ஃபோனுக்குள்ள நன்மை இருக்குது, தீமை இருக்குது, அதில் மரணம் மறைஞ்சிருக்குது. ஆனால் வேதத்தில் ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது? ஜீவனும் வல்லமையில தான் இருக்குது. நம்முடைய கையில் வேதத்தை எடுத்தாதான் இந்த கையில் ஜீவனுக்கேற்ற செயல்களை செய்ய முடியும். நான் பைபிள் வாசிக்கவே மாட்டேங்க, எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நரகத்தில் நேரம் இருக்கும். எதற்குன்னா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்றதுக்கு நேரம் இருக்கும். நரகத்தில் எதுக்கு நேரம் இருக்கும்? அங்கே போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே போய் உட்காந்து நீங்கள் இயேசுவோட நாமத்தை சொல்லி சொல்லி தியானிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கேயே வேதத்தில் கையில் எடுங்க, வேத வசனங்கள் முடி கைகளில் ஜீவ கிரியைகளை செய்யுங்க. செத்த கிரியைகளை விட்டு நீங்குங்க. இந்த கைகள் ரெண்டுலேயும் எதை செய்யணும்? கர்த்தருடைய ஜீவன் இருக்க வேண்டும். நம்முடைய கால்களில் கர்த்தருடைய ஜீவன் இருக்க வேண்டும். நம்முடைய சிரசில் கர்த்தருடைய ஜீவன் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20:7 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 20:7. அல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். அல்லேலூயா. அவன் தான் நீதிமான். நீதிமான் பார்த்தீங்களா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுனார். ஈசாக்கை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு தருவேன்னாரு. யாக்கோவை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய ஆசீர்வாதம்லாம் உனக்கு தருவேன்னாரு. இஸ்ரவேலை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னார். நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. நாம் ரொம்ப கவனமாக உத்தமமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க? எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. நாம் மோசமாக போக்கிரித்தனமாக இருந்தோம் அப்படின்னா வேற யாரும் நம்மளை குறை சொல்ல வேண்டாம், நம்ம பிள்ளைங்களே என்ன செய்வாங்க? கதையை முடிச்சு விட்ருவாங்க. பாருங்க, ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். அது மாதிரி தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நடக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் தீமை நடக்குது? பெரியவங்க அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பாவை எப்படி பார்க்க முடியும்? இவங்க உத்தமத்தில் நடந்திருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கும். இவங்களே என்ன செஞ்சுருப்பாங்க? துன்மார்க்கமாக நடந்திருப்பாங்க. அப்போ இவங்க பிள்ளைகள் எப்படி அவங்க அப்பாவை பார்ப்பாங்க, அம்மாவை பார்ப்பாங்க? கடைசியில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா அவங்க பொழைச்சிருப்பாங்க. இந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பார்க்காம விட்டான், அதனால தான் அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு? செத்துட்டாரு. ஏன் இந்த பேச்சு வருது? நீதிமானாக இருந்திருந்தா, உத்தமத்தில் நடத்திருந்தா பிள்ளைங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் அப்பா அம்மா நல்லா இருக்க முடியும். ஒரு காலம் வரைக்கும் தான் அப்பா அம்மா பிள்ளைங்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் யார் தான் பார்த்தாகணும்? அப்பா அம்மாவை பிள்ளைங்க தான் பார்க்கணும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் உத்தமத்தில் நடக்க வேண்டும். மூணாவது ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 21:26. நீதிமான் எப்படி கொடுப்பானா? பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
நீதிமானுடைய கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வாரி இறைக்கும். 112வது சங்கீதத்துக்கு நேராக போவோமா? நம்ம வேகமாக எடுத்துக்கொள்ளும். 112வது சங்கீதம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்ம ஒவ்வொருத்தருடைய கரங்களையும் தேவன் இப்படியாக கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை வாசிப்போம். நீ 112:9 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம கொம்பு மகிமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? யோபு எப்படி இருந்தான்? யோபு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ராஜா மாதிரி இருந்தானா? எப்படி இருந்தானா? எல்லாரிலும் பெரியவனா இருந்தானா? ஏன்? யோபுவோட தலையில அவர் அருளின தீபம் பிரகாசித்தது. இன்னைக்கு நம்ம நீதிமானுடைய இருதயத்தோடு இருப்போமானால், நீதிமானுடைய ஆவியோடு இருப்போமானால், நீதிமானுடைய சரீரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய தலையில அவர் அருளின தீபம் பிரகாசிக்கும். நாம பார்த்தீங்கன்னா இராணுவத்துல ராஜா உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? பிசினித்தனம் இல்லாம கொடுக்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமா நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு